சாய்ஸான க்யூட் ஆக்ஷன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸஸ் இருக்கா? வேறு எதுவும் இல்லை. நான் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி க்யூட்டான ஹேர் ஸ்டைல் தான் எனக்கு உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதை நான் செஞ்சு பார்த்துட்டு தான் அப்லோட்டே பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் இதுக்கான தேவையானது சீப்பு நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ தானே கட் பண்ணேன், மொடி கட் பண்ணிடுறேன். இதெல்லாம் லாஸ்ட்டாக பார்த்தேன். ஓகே, சீப் எடுத்து நான் இப்போ கண்ணாடியை பார்த்து சீவர் மாதிரி நீங்கள் சீவணும். இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப 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 ஈஸி தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஓகே. இப்போது இந்த ஹேர் ஸ்டைலுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே, இதை இப்படியே உங்கள் தலையை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே, இதை பற்றிட்டிங்கன்னா அப்படின்னு மாதிரிலாம் இல்லை, கடைசியாக தான் பிடிக்கும். இப்போது இதை 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கோங்க. இன்னும் இருக்குது. என்கிட்ட இந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக பிங்க் கலரில் லப்பர் இல்லைன்றதுனால நான் பிளாக் கலரில் 2 லப்பர் எடுத்திருக்கேன். அதுவும் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அப்போனா தான் இது நல்லா எலாஸ்டிக் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 எடுத்திருக்கேன். இது இப்போ இதை 2 போட்டுடலாமா? கீழே விழுந்துருச்சு, 2மே கீழே விழுந்துருச்சு. நான் குனிஞ்சுதான் ஆகணும், குனிஞ்சிடுறேன். Sorry for the disturbance, yeah. வந்துட்டேன். இப்போ இதை போட்டலாமா? நீங்கள் நார்மலாக போடுற மாதிரி கட்டிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. கொஞ்சம் இதை நல்லா இறுக்கமாக வச்சுக்கலாம். பட் இந்த ஹேர் ஸ்டைல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் சும்மா வீடியோ போடணும்னு சொல்லிட்டு போட்டேன். அதுக்கப்புறம் 2 கிளிப்புகளை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஊற்றிடலாம். இது வந்து இந்த இடத்துல பார்த்து ஊற்றிக்கோங்க. அதாவது இந்த சடைக்கு மேலே இதை அப்போனா தான் முடி எடுத்துக்காம இருக்கும். ஓகே, இந்த கீ செயின் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அழகாக இருக்குல்ல? எனக்கு இந்த கீ செயின் ரொம்ப ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதான் நான் இது உங்ககிட்டேயும் காட்டியிருக்கேன். ஹோம்ஒர்க் எழுத சொன்னதுக்கும் என்ன பண்ணிட்டு இருக்க?